நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பாடு இல்லை, சிக்கன் குழம்பு வந்து ரசம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்படி பால் பொரியமாக வச்சுருக்காங்க. இந்தியாவில் சொல்கிற தொக்கு மாதிரி ரொம்ப லிக்விடாக இல்லாமல் லைட் தண்ணியாக லிக்விடாக பண்ணியிருக்காங்க. ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்கி. இந்த வீடியோ வந்து நான் புது சீரிஸ் ஆரம்பிக்கிறேன். சீரிஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சோத்துப்பானை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் முழுக்க ரைஸ் அண்ட் கறி மட்டும் தான் சாப்பிட போகிறேன். சோறு, மீன் குழம்பு, நண்டு, இறால், கணவாய், சிக்கன், மட்டன், அதோட வந்து முட்டை பொரியல், அந்த மாதிரி சிக்கன் 65, மீன் பொரியல், அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறேன் முழுக்க. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கானே ரைஸ் அண்ட் கறி தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் வந்து சிலோன் முழுக்க போய் எல்லா இடத்துலையும் ரைஸ் அண்ட் கறி சாப்பிட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு சீரிஸ் பண்ண வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா SSI கிராண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இது எங்களுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்தில் இருக்க கூலாவடி ஜங்ஷன்லாம் இருக்குது. வாங்க இவங்களோட சோத்து பானைக்கு என்னென்ன கறி இருக்குது, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கறிக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பருப்பு, வெங்காய சம்பல், அப்புறமேட்டு புடலங்காய் கூட்டு, ஒரு குழம்பு, உருளைக்கிழங்கு புரட்டல் வந்து டிஃபால்ட்டாக தந்துடுவாங்க. மற்ற கறீஸ் பார்த்திங்கன்னா சிக்கன், மீன், இறால், கணவாய், அப்புறம் மட்டன், பீஃப் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கணும். அதே இந்த கடைக்கு வந்து காரணமே வந்து நண்டு சாப்பாடு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா எங்கேயுமே யாழ்ப்பாணத்தில் நண்டு சாப்பாடு வந்து 600 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இங்கே கொடுத்துருந்தாங்க. நான் வந்த நேரம் பார்த்திங்கன்னா நண்டு சாப்பாடு இல்லை. டைம் தான் கண்டிப்பாக நண்டு சாப்பாடு ட்ரை பண்ணுவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிக்கன் குழம்பு வந்து ரசம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி எல்லாமே குழம்பா எடுத்துட்டா சாப்பிடும்போது ஒரு இதாக இருக்காது. சிக்கன் வந்து ரசமாக கொடுத்தது வந்து உண்மையிலேயே நல்ல இதாங்க. இப்போ உண்மையிலேயே என்னதான் ரசம் மாதிரி வச்சுருந்தாலுமே அந்த சிக்கன் ஃப்ளேவரோட தன்மை வந்து ரசத்தில் இருக்குது. இது வந்து சூடாக பிடிச்சிங்கன்னா ஒரு சூப்பு மாதிரி. பார்த்திங்கன்னா சிக்கன் கறின்னு சொல்லிட்டு சின்ன கடையில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபுல் லெக் பீஸாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு இறால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இறால் வந்து நான் அதிகமாக வச்சு சாப்பிடுவேன் எப்பவுமே. பார்த்திங்கன்னா இறால் வந்து கொஞ்சம் குழம்பு, தண்ணி, அப்புறம் தொக்கு மாதிரி, இந்தியாவில் சொல்கிற தொக்கு மாதிரி ரொம்ப லிக்விடாக இல்லாமல் லைட் தண்ணியாக லிக்விடாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இறால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதிகமாக வச்சு சாப்பிடுவேன். இறால் குழம்பை விட அந்த இறால் பொரியல் தான் சூப்பராக இருக்குது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இறால் போது அது சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும். உண்மையிலே அது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வந்து குழம்புல பார்த்தீங்கன்னா இறாலோட ஃப்ளேவர் தான் இருக்குது. என்ன லைட் ஸ்வீட், அப்புறமேட்டு உரைப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லாயிருக்கும். எந்த மாதிரி நீங்கள் என்ன தான் கறி வச்சாலுமே இந்த இறால் கறி மாதிரி எதுவுமே வராது. ரீசன் பார்த்தீங்கன்னா இறாலோட ஃப்ளேவர் தண்ணி தான் உண்மையிலேயே இங்கே சூப்பராக இருக்குது. நல்ல உரைப்பாக இருக்கிறது. அடுத்து மீன். இந்த ஊர்லலாம் மீன் சொன்னாலே வந்து சின்ன மீனை போட்டு கொடுப்பாங்க, இல்லாட்டி பொரிச்ச மீனை கொடுப்பாங்க. இவங்க வந்து குழம்பு மாதிரியே வச்சு குழம்பு மீனை கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், குழம்பு மீன். குழம்பு மீனில் வந்து எனக்கு எந்த உரைப்பு தன்மை இல்லை. உரைப்பு தன்மை இல்லை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோடைய அந்த தன்மை தெரியல அந்த இல்லை. அப்புறம் கட்டில் ஃபிஷ், அதாவது கணவாய் இங்கே பால் பொரியல் மாதிரி வச்சுருக்காங்க. கட்டில் ஃபிஷ் பாருங்கள், இப்படி பால் பொரியல் மாதிரி வச்சுருக்காங்க. குழம்பு மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் வந்து சில மீன் துண்டுகள் வந்து வித்தியாசமாக சமைச்சா தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதேமாதிரி கணவாயின்னு பார்த்தீங்கன்னா பால் பொரியல்னா இவங்களும் பால் பொரியல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்தமாதிரி பால் பொரியல் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பீஃபு.
இப்போ தான் முறையாக பீஃப் கறியோட ரைஸ் அண்ட் கறி சாப்பிட போகிறேன். எப்பவுமே பீஃப் தான் பொறுத்து தான் சாப்பிடுவேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரைஸ் அண்ட் கறி சாப்பிடுவேன். நார்மலாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நார்மல் ஃப்ளேவரில் இருக்குது. அடுத்து மட்டன் குழம்பு. ரைஸ் அண்ட் கறினாலே சிக்கன் இல்லாட்டி மட்டன் தான். பிணையும் போதே தெரிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குது மட்டன் பீசஸ் அப்படின்னு. இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். மட்டன் வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். அது வந்து ரத்தி போட்டு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைசன் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு மற்ற சாப்பாடு பிடிக்கும், மரக்கறி சாப்பாடு ஒன்று. எனக்கு மரக்கறி சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. மற்ற சாப்பாடு தான் பிடிக்கும். எல்லா குழம்பும் சாப்பிட்டேன். வேறு மிச்சம் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே சாப்பிட்டாச்சு. வெங்காயம் இருக்குது. எனக்கு ரொம்ப குழம்புலேயே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இறால் குழம்பும் மட்டன் குழம்பு. ஏன்னா மட்டன் குழம்பு எனக்கு தகுந்த ஸ்பைசியாகவும் இதுவும் நல்ல எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும் இறால் குழம்பு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கறி, சாப்பாடு, கறி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த கடையில். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மட்டன் கறி, ப்ரான் கறி ரெண்டுமே எனக்கு அது ஸ்பைசியாக இருந்துச்சு. நான் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட நண்டு கறி தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு சீப்பாக வந்து இந்த கடையில் ரைஸ் அண்ட் கறி தராங்க, நண்டு கறி. வேறு எங்கேயுமே யாழ்ப்பாணத்தில் கிடைக்காது உங்களுக்கு. இதே மாதிரி நல்ல ரைஸ் அண்ட் கறியோட உங்கள் ஊரில் எந்த ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரை தேடி நான் வருவேன். ஃபுட் வித் விக்கி. கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.